என்ன டாபிக் எடுத்தோம் லாஸ்ட் வீக்? சொல்லுங்க பார்க்கலாம். மைக் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். லாஸ்ட் வீக் என்ன டாபிக் எடுத்திருந்தோம்? எதை குறித்து லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம்? ஹீலிங் Healing சர்வீஸ். service. ஆ நோய்களை குணமாக்குவது எப்படி? ஓகேயா? ஹவு டு ஹீல் தி சிக் பீப்புள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தராலையும் நோயாளிகளை குணமாக்க முடியுமா முடியாதா? ஜீசஸ் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் மற்றவர்களை நோயை குணப்படுத்தணும்னு தான் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் தன்னை போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஏன் இந்த டாபிக் எடுக்கிறேன்னா, சி இப்போ நம்ம ஃபெய்த் ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கறது? இந்த ஹீலிங் ஒரு நல்ல ஒரு மெத்தட், நம்ம ஃபெய்த் ஒழுங்கா போயிட்டு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? மார்க் சாப்டர் 16 verse 17 18. மார்க் சாப்டர் 16 verse 17 and 18 லாஸ்ட் வீக் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். 16லேருந்து பார்த்தோம்னா, என்னை விசுவசிப்பவர்கள் பின்வரும் அடையாளங்களை அரும் அடையாளங்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பேய்களை ஓட்டுவர், பாம்புகளை கையில் பிடித்தாலும் அவர்களை அது ஒன்றும் செய்யாது, கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காது, நோயாளிகள் மேல் கை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். ஓகே, அப்போ நோயாளிகள் மேல கை வைக்கும்போது அவங்க குணம் அடைவாங்க. யார் நோயாளி மேல கை வச்சா குணமடைவாங்க? யார் நோயாளி மேல கை வச்சா குணமடைவாங்க? Believe பண்றவங்க, those who believe in Jesus. யார் நோயாளி மேல் கை வச்சா குணமடைவாங்க? கிறிஸ்தவன் நோயாளி மேல் கை வச்சா குணமடைவானா? கிறிஸ்தவர்கள் நோயாளி மேல் கை வச்சா குணமடைவார்களா? நம்பிக்கை வச்சிருந்தா அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கே கிறிஸ்தவங்க போக வேண்டிய அவசியம் இல்லையே. சிஸ்டர் ஃபெரிஸ், கிறிஸ்தவர்கள் நோயாளி மேல கை வச்சா குணமடைவாங்கன்னு ஆண்டு சொல்லவே இல்லை. குருக்கள் நோயாளி மேல கை வச்சா குணமடைவாங்கன்னு சொன்னாரா? ஹலோ, எஸ்ஆர்னு சொல்லுங்கப்பா. குருக்கள் நோயாளி மேல ஆ நம்பிக்கை கொண்டோர் நோயாளி மேல் கை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். யார் இயேசு கிறிஸ்து மேல், ஒரு இந்து இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறான், இன்னும் கிறிஸ்தவனா மாறல, அவர் கை வச்சு ஜெபம் பண்ண குணமடைவாரா? நம்ப மாட்டாங்களா? குணமடைவாங்க. அங்க கொடுக்குறது ஒரே ஒரு கண்டிஷன் தான். இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் நோயாளி மேல் கை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். அப்ப நோயாளி குணமடைறதுக்கு முக்கியமான கண்டிஷன் என்னது? நம்பிக்கை இருக்கணும். எது மேல நம்பிக்கை? Jesus. ஜீசஸ் மேல நம்பிக்கை இருந்தா போதுமா? நிறைய கேள்வி கேட்பேன். கேள்வி பார்க்க ஏதோ குண்டுக்க மட்டும் கேட்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கரெக்டாக கடைசியில் ஒரு தெளிவு கிடைக்கும். எது மேல நம்பிக்கை வைக்கணும்? ஆள் ஜீசஸ் யார் மேல? மேல ஜீசஸ் மேல நம்பிக்கை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ இங்க வந்திருக்கவங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா ஜீசஸ் மேல? எத்தனை பேர் நம்பிக்கை ஜீசஸ் இருக்கு. நம்புறீங்க? எத்தனை பேர் ஜீசஸ் நம்புறீங்க இங்க? எல்லாம் நம்ம அதனால தான் இங்க வந்திருக்கோம் இல்லையா? அப்புறம் ஏன் நோயாளி மேல கை வச்ச நோய் குணமாக மாட்டேங்குது? ஜீசஸோட நம்மளால வேர்ட்ல பண்ண நம்பிக்கை. முடியுங்கிறத நம்பணும். தோலின் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். ஜீசஸ் மேல நம்பிக்கை வைக்கிறது ஒண்ணு, ஜீசஸ் என்ற கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பது ஒன்று, அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிறது இன்னொன்று. we all believe in Jesus, right? every one of us believe in Jesus. அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஏசு கிறிஸ்து மேல் நம்பிக்கையெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம். we all believe Jesus. we all believe Jesus died for us, he resurrected for us. அவர் தான் நம்முடைய பாவங்களை போக்குனர், அதெல்லாம் நம்ம நம்புகிறோம். ஆனால் அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்புகிறோமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ எப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்ம கை வைக்கும்போது நோயாளி குணமடைவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. Hallelujah. இங்க இருக்கிறதுல எத்தனை பேர் கவலைப்பட்டு நான் 6 மாசம் ஆயிடுச்சு பிரதர், இல்லை 2 வருஷம் மேல கவலைப்பட்டேன், அதுக்கப்புறம் நான் கவலைப்படலன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களாங்க? யாரையும் காணோம் இல்லையா? எல்லாம் 6 மாசம் கூட கவலை இல்லாம யாரும் இல்லைங்க. இப்போ ஜீசஸ் என்ன சொல்றாரு? உன் கவலையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் உன் மேல அக்கறையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்பி இருந்தா நம்ம கவலைப்பட்டிருப்போமா?
என்ன பினிஷ் மறைச்சு பார்க்குறேன்? கேட்டதுக்கு பதில் சொல்லுப்பா. இந்த வார்த்தையை நம்ம நம்பியிருந்தோம்னா கவலைப்பட்டிருப்போமா? கவலைப்பட மாட்டோம். ஆ அப்போ கவலைப்பட்டோன்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை நம்ம நம்பலை. கரெக்டா? ஸோ இயேசு கிறிஸ்துவை நம்புவது வேற, இறை வார்த்தை ஒவ்வொன்றையும் நம்புவது வேறு. நமக்கு சின்ன வயசுலேருந்து படத்தை காமிச்சு காமிச்சு இவர் தான் ஜீசஸ்ஸு, நமக்காக உயிரை கொடுத்தார் சொல்லி சொல்லி நம்ம ஜீசஸ் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஜீசஸ் என்ற கடவுள் மேல், மனித வடிவில் வந்த கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையை நாம் நம்புவதை தவற விட்டுட்டோம். அங்கே நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அதுதான். அதுக்காக மற்ற திருச்சபையில் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அங்கேயும் இந்த பிரச்சனை இருக்குது. நமக்கு நம்மளுக்கு ஜீசஸ்னு உடனே ஜீசஸுடைய ஃபேஸ் ஞாபகம் வருது, அவருடைய வார்த்தை ஞாபகம் வர மாட்டேங்குது. நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது எது ஞாபகம் வரணும்? அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன இறை வார்த்தை கடவுள் சொல்லியிருக்காரோ அது ஞாபகம் வரணும். ஒரு பயமாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், வேலை போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த நேரத்தில் அந்த வேலையே போனாலும் நம்மளால் வாழ முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று நமக்கு வரணும். இல்லை ஒரு பயங்கரமான ஒரு போராட்டமான ஒரு சுச்சுவேஷன், அந்த நேரத்தில் வார்த்தை வரணும் நமக்கு. எனக்கு வலுவூட்டுவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. சாண்ட்ரியா, ஒய் யூ ஆர் நாட் ஸ்விட்சிங் ஆன் யுவர் வீடியோ? ஸோ ஒவ்வொரு நிமிடமும் கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஞாபகம் வரணும். அந்த வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த ரெண்டு வித்தியாசம் புரியுதா? இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கணும், அதே நேரத்தில் அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது தான் அற்புதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். இயேசு கிறிஸ்துவ அந்த ஃபோட்டோவை அல்லது இயேசு கிறிஸ்து என்ற கடவுளை மாத்திரம் நம்ம நம்பிக்கையை வச்சுட்டு விசுவாச போராட்டம் போராட முடியாது. வார்த்தையை வச்சு தான் போராட முடியும். புரியுதுங்களா? ஜீசஸ் எதை கொண்டு சாத்தானை துரத்தினார்? அவர் தான் கடவுள். இருந்தாலும் எதை பயன்படுத்தி சாத்தான்ட்ட ஜெயிச்சார்? கடவுளுடைய வார்த்தையை இறை கொண்டு தான் வார்த்தை. இறை வார்த்தையை கொண்டு தான் சாத்தானோட போராடுகிறார். குட். அதனால என்னை விசுவசிப்பவர்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நாம் விசுவசிக்க வேண்டும். ஓகே, அடுத்தது ரெண்டு மெத்தட் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ரெண்டு வகையில் நாம் நோய்களை குணமாக்க முடியும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலிருந்து 10வது வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு 9 பரிசுத்தாவின் கொடைகளை பற்றி அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நோய்களை குணமாக்குகிற ஒரு வரத்தை பற்றி அங்கே குறிப்பிடுறாங்க. அந்த கிஃப்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நோயாளி குணமடைவார்கள். இன்னொன்று நம்ம மார்க் 16 18 வரை உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை கொள்வோர்கள் நோயாளிகள் மேல் கை வைக்கும் பொழுது நோயாளிகள் குணமடைவார்கள். அப்போ இந்த ரெண்டு மெத்தட்லையும் நோயாளியை குணப்படுத்த முடியும். ஆனால் அந்த நோயை குணப்படுத்துகிற வரம் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. யார் அந்த நோயை குணப்படுத்துகிற வரத்தை கொடுக்கறது? யார்? தூய ஆவி. Holy Spirit. வரங்களை கொடுப்பது தூய ஆவியானவர். எதுக்கு கொடுக்குறாரு, எந்த அடிப்படையில் கொடுக்குறாருன்றது நமக்கு தெரியாது. ஒரு சில காரணங்கள் நம்ம சொல்லலாம். எந்த ஒரு வேலைக்காக நம்மை தேர்ந்தெடுத்திருக்காரோ அதுக்கேற்ற வரங்களை கடவுள் கொடுப்பார். ஆனால் இப்படி தான் கொடுப்பார், இதெல்லாம் கொடுக்க மாட்டார்னு யாரும் சொல்ல முடியாது. அது அவருடைய விருப்பம். பரிசுத்தாவியானுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி மற்றவர்களுக்கு அந்த கொடையை பகிர்ந்து அளிக்கிறார். எல்லாருக்கும், இங்கே உள்ள எல்லாருக்கும் ஹீலிங் கிஃப்ட் கிடைக்கணும் கான்ஃபிடண்டாக நம்ம சொல்ல முடியாது. இங்கே உள்ள எல்லோரும் தீர்க்கதரிசி ஆவீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் நம்பிக்கையில் போகும்போது நீங்கள் நம்புனீங்கன்னா நோய்களை குணப்படுத்த முடியும். அப்போ நம்பிக்கை, எல்லாரும் நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சரி பண்ணீங்கன்னா எல்லோராலும் நோய்களை குணப்படுத்த முடியும். நான் சொல்ல டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஒன்று கொடை, அந்த கொடையை பரிசுத்தாவியானவர் அவருக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு கொடுப்பார். எந்த அடிப்படையில் கொடுக்க போகிறார், எப்படி கொடுக்க போகிறார்ன்றது கரெக்டாக சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. பைபிள் எங்கேயும் போடலை இந்தந்த அடிப்படையில் பரிசுத்தாவியானவர் கொடுப்பார்னு பைபிள் எங்கேயும் கிடையாது. ஓகேயா? ஒரு ஒரு காரியம் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம ஆர்வமாக கேட்டால் கொடுப்பார். ஆனால் நிறைய பேர் ஆர்வமாக கேட்டு கிடைக்காதவங்களும் இருக்கிறாங்க. அப்போது நம்ம அப்போ ஆனால் நம்பிக்கையோட கேட்டால் கொடுப்பாரு, கொடுக்க மாட்டார். ஓகேயா? அப்போது எல்லா இடத்துலையும் எது முதல்ல வருது? நம்பிக்கை முதல்ல வருது. அப்போ நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது ஒருவேளை கொடையை கொடுக்கலாம், அல்லது நம்பிக்கையை நம்ம சரி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஹீலிங் கிஃப்ட் நம்ம மூலமாக ஒர்க் அவுட் ஆகும். யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் நோயை குணப்படுத்த முடியும். அதனால் நம்ம இப்போ எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம்? நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் நோயை குணமாக்குவது எப்படி?
இது நீங்கள் இது கிளாஸ் மாதிரி கரெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு யார் யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லோராலும் நோயை குணப்படுத்த முடியும். பிரைஸ் லார்ட். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது? எத்தனை பேர் நோயை குணப்படுத்திட்டு பிடிச்சிருக்குது? வெரி குட். இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஐம் டெல்லிங் யூ, இங்கே இருக்கல ஓகே 18 பேர் இருக்கிறீங்க, ஒரு 10 பேர் கிடைக்கும், அப்படி கிடையாது. 18 பேராலும் நோயை குணப்படுத்த முடியும். ஏன்னா ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு? என்னை விசுவசிப்பவன் நோய்களை குணப்படுத்தும். யார் யாரெல்லாம் ஒழுங்காக விசுவசிக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் கடவுளை நம்புகிறீங்களோ அவர்கள் எல்லோராலும் நோயை குணப்படுத்த முடியும், எல்லோராலும் பேய் ஓட்ட முடியும். பிரைஸ் லார்ட். ஓகே, ஸோ நம்ம இதை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஐயா, நம்பிக்கையின் அடிப்படையில் நோய்களை குணமாக்குவது எப்படி? இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்யணும். நம்முடைய டியூட்டி. நோய்களை குணமாக்குவது ஒரு சாதாரண கிறிஸ்தவனுடைய ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை உரிமை. நோய்களை குணமாக்குறது என்னது? ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை உரிமை. பேயை ஓட்டுறதும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பேயை ஓட்டணும். பிரைஸ் லார்ட். எத்தனை பேருக்கு பேய் ஓட்டுறது பிடிக்கும்? இல்லை பேய் உங்களை ஓட்டுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பேயை நம்ம ஓட்டணுமா இல்லை பேய் நம்மளை ஓட்டணுமா? சிலர் 12 மணிக்கு அந்த பக்கமாக ஒரு இது பக்கத்தில் போனால் சிமெட்ரி பக்கத்தில் போனால் கை காலெலாம் நடுங்குது இல்லையா? ஓகே, சாண்ட்ரியா கம்பெனி இருந்தானா ஃபைன், நோ ப்ராப்ளம். தோஸ் ஆர் இன் த ஜாப், நோ ப்ராப்ளம். அதர்ஸ் கேன் லிசன். குட். ஸோ ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பேய் ஓட்டணும். நம்ம எத்தனை பேர் பேய் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க? இங்கே எத்தனை பேர் பேய் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணவங்க. ரூபன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, குட். நிறைய பேர் சான்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன்ல? இல்லை சான்ஸ் கிடைச்சி கிட்ட போகலையா? நமக்கு எதுக்கு வம்புன்னு ஓடி வந்துட்டீங்களா? ஓகே, எங்கேயாவது பேய் பிடிச்சிருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா விடக்கூடாது, போய் அடித்து துரத்திட்டு வரணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பேய் ஓட்டுவது நம்முடைய கடமை, கிறிஸ்தவனுடைய கடமை. சரி, ஜீசஸ் வந்து ஒரு கிறிஸ்தவனை குறிப்பாக கடவுளுடைய சீடர்களை 3 காரியங்களை செய்ய சொல்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பக்தர்களாக இருக்க விரும்புகிறீங்களா, சீடர்களாக இருக்க விரும்புகிறீங்களா? சீடர். ஜீசஸ் வந்து நம்மளை சீடர்களாக தான் இருக்க சொன்னார், பக்தர்களாக இருக்க சொல்லலை. பக்தர் கோடிகள் சொல்லிட்டு தலையில் ஏதாவது தூக்கி வச்சுட்டு பாத யாத்திரை போயிட்டு வர்றதெல்லாம் ஜீசஸ் சொன்ன காரியம் கிடையாது. போகிறது நான் தப்புன்னு சொல்ல வரல, அது முக்கியம் கிடையாது. அதை விட முக்கியமானது என்னது? ஜீசஸ் 3 காரியங்களை சொன்னார், சீடர்களை பார்த்து சொன்னார். நீங்கள் படைப்புக்கெல்லாம் மத்தேயு 11வது அதிகாரம், சரி மத்தேயு 28வது அதிகாரம், மத்தேயு 28வது அதிகாரம் 18, 19 20 18 19 முதல்ல படிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28 18வது இறைவார்த்தை. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். என்ன ஆக்க சொன்னாரு? சீடராக்க சொல்றார். நம்மளை வந்து சும்மா கிறிஸ்தவன்னு பேர் கூட ஞானஸ்தானம் கொடுத்தா போதும்னு சொல்லல ஆண்டவர். எல்லா மக்களினத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் ஆக்குங்கள். தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். அப்போ ஜீசஸ் நம்மளை சீடர்களாக இருக்க சொல்றார், பக்தர்களாக இருக்க சொல்லலை. சீடருக்கும் பக்தருக்கும் என்ன வித்தியாசம்? பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, சீடர்கள் என்ன பண்ணுவாங்க? சரி, முதல்ல பக்தர்களை பார்க்கலாம். பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? ப்ரேயர் பண்ணுவாங்க. பக்தர்கள் ப்ரேயர் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் முக்கியமாக கூட்டத்தில் கோஷம் போடுவாங்க. கரெக்டா? எல்லாம் சேர்ந்து ஒன்று சொன்னால் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சொல்கிறது. எதுக்கு சொல்கிறோம், ஏன் சொல்கிறோன்னு புரியாமல் மொத்தமாக கோஷம் போடுறது பக்தருடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை. சீடர்களுடைய முக்கியமான வேலை என்ன? குருவோட வழியிலே நடக்கிறது. குரு என்ன செய்கிறாரோ அதை நம்ம அப்படியே செய்யணும். அதான் குருவானவர் செய்கிறது. புரியுதா? குருவுடைய முக்கியமான, சீடர்களுடைய முக்கியமான வேலை குருவை இமிட்டேட் பண்ணுறது.
ஆங்கிலத்தில் ஒரு அருமையான ஒரு புக்கு ஒன்று இருக்கு, இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசு கிறிஸ்து எப்படி நம்ம இமிட்டேட் பண்ணோம். ஒரு குரு கிட்ட அந்த காலத்தில் நம்ம ஒரு குரு கிட்ட ஒரு சீடர்கள் போய் படிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த குரு பண்ற எல்லாத்தையும் செய்வாங்க. காலையிலேருந்து குரு செய்கிற எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதே போல் இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இப்போ குருவை கேட்பாங்க, குருவே நாங்கள் ட்ரை பண்ணோம், நாங்கள் செஞ்சால் வர மாட்டேங்குது, நீங்கள் செஞ்சால் கரெக்டாக பண்ணுறீங்களே எப்படி, எங்ககிட்ட என்ன ப்ராப்ளம், அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. அப்போ குருவானர் இப்படி இப்படி பண்ணுன்னு சொல்லிக் கொடுப்பார். சீடர் இப்போ இதே மாதிரி தான் சீடர் ஜீசஸ் சொல்லிக் கொடுத்தாரா, சொல்லிக் கொடுக்கலையா சீடர்களுக்கு? இல்லையா? போயிட்டு பேயெல்லாம் ஓட்டிட்டு வாங்க, நோயை குணப்படுத்தி விடுங்கன்னு சொல்லி சொன்னார். போனாங்க, ஓட்டினாங்க, சந்தோஷமா வந்தாங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன ஆச்சு, பேயை ஓட்ட முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து ஜீசஸை கேட்குறாங்க, அன்று இந்த பேய் எங்களால் ஏன் ஓட்ட முடியவில்லை? அப்போ ஜீசஸ் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, எதனால ஓட்ட முடியல. அப்போது சீடர்னு அப்படின்னும் போது குரு சொன்னதை நம்ம செய்யணும், குருவுடைய வழியை பின்பற்றணும். சப்போஸ் நம்ம பின்பற்றும் போது நம்மளால பின்பற்ற முடியல, அல்லது அவர் சொன்னது மாதிரி செய்ய முடியலன்னா குருகிட்ட போய் கேட்கணும், நீங்க செஞ்சா நடக்குது, நாங்க செஞ்சா நடக்கல, எதனால நடக்கல. இப்போ அங்கிள் ஜீசஸ் தண்ணி மேல நடந்து வந்தாரு. பேதுரு என்ன கேட்டாரு, ஆண்டவரே இது நீர் என்றால் என்னையும் நடக்க சொல்லுங்க. இது அதிக பிரசங்கித்தனமா இல்ல சரியான ஒரு சீடனுடைய வேலையா? சரியான சரியான சீடனுடைய புரியுதா? நிறைய பேர் நம்ம பேதுரு வந்து ரொம்ப முந்திரி கொடுத்தனமா போய் கேட்டாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. குரு செய்யறதை சீடன் செய்யணும், அதுதான் சீடனுடைய வேலை. அது ஒரு அருமையான ஒரு நம்ம கத்துக்க வேண்டியது, பேதுருகிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு குணம். ஏசு கிறிஸ்து செஞ்சா நம்மளும் செய்யணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவர் கடவுள், அவர் செஞ்சா நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. நம்மால் என்ன முடியுமோ அதுதான் ஜீசஸ் செஞ்சு காமிச்சார். ஜீசஸ் செய்த அனைத்தையும் நம்மால் செய்ய முடியும். புரியுதுங்களா? ஜீசஸ் என்ன சொல்றாரு, என்னை நம்புகிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான். அப்படி இருக்கும்போது நம்ம அவர் கடவுள், அதனால அவரால் செய்ய முடியுது, என்னால் செய்ய முடியலன்னு சொல்லி சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஜீசஸ் இந்த உலகத்தில் செய்த அனைத்து காரியத்தை நம்மாலும் செய்ய முடியும். பிரைஸ் லார்ட். ஓகே. அப்போ ஹீலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம லாஸ்ட் வீக் பேசினோம். ஒரு ஒருத்தர் ஜெபம் பண்ணி ஸ்பாட்ல ஹீல் ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க மக்கள், பிரதர் தேங்க்யூ பிரதர், உங்களால தான் என் வாழ்க்கையே சூப்பர் ஆயிடுச்சு. உடனே காலர் தூக்கி விட்டுறக்கூடாது. காலர் தூக்கி விட்டா என்ன, உள்ள சாத்தம் வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பெருமை வந்துடக்கூடாது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து ஹீலிங்கில் இந்த மாதிரிலாம் அற்புதங்கள் நடக்கும்போது சிலருக்கு பெருமை வந்து நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அதை பைசா பண்ணுறதுக்கு வழி பண்ணுறாங்க. நடக்குதா நடக்கலையா? கொஞ்சம் பேரும் புகழும், சிலருக்கு வந்து பேருக்கு புகழுக்கு வாங்கி போகிறாங்க. இந்த மூணுத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம இதெல்லாம் லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம். நிறைய பேர் இல்லாதனால நான் மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணுறேன். யாராவது வந்து பிரதர் உங்களால் தான் நான் பெட்ரிடானா இருந்த 2 வருஷமா இப்போ எழுந்துச்சு நடக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், தேங்க்ஸ் ஓ டு காட். சூப்பர் பிரதர், நான் அப்படி தான் பிரதர், தேங்க்யூ பிரதர்னு சொல்லிட்டு போகலாமா? என்ன பண்ணணும்? ஹலோ, தேங்க்ஸ் டு காட். என்ன யாரும் சொல்ல கடவுளுக்கு நன்றி மாட்டேங்குது? ஓப்பன் பண்ணுமா, ஓப்பன் பண்ணிட்டோம். கடவுளுக்கு நன்றி ஜீசஸ் குணப்படுத்துறாரு சொல்லணும். எல்லாம் அவருடைய கிரேஸ் தான்பா, நம்ம கையில் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லணும். உள்ளத்துலேயும் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் இது இந்த புகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், எனக்கு கிடையாதுன்னு சொல்லி சொல்லணும். ஓப்பன் த டோர் ரஃபேல், நோ ப்ராப்ளம், ஓப்பன் த டோர். புரியுதுங்களா? ஓகே. ஸோ பி கேர்ஃபுல். புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது, கர்வம் வந்துடக்கூடாது. அடுத்தது இன்னொரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். ஹீலிங் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப க்ரோ ஆகிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மனிதன் ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கான்றதுக்கு என்ன அடையாளம்? love and ஒருத்தர் humanity. ஸ்பிரிச்சுவலாக ஆ Love and humanity, uncle. ஆ லவ் அண்ட் ஹியூமிலிட்டி. ஓகே. ஒரு ம ஒரு 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 மனிதன் ஆன்மீக வாழ்க்கையில் உண்மையிலே வளர்ந்திருக்காரு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவர் மற்றவர்களிட காண்பிக்கிற அன்பை பொறுத்து தான். இல்லையா? நம்ம நம்ம மூலியமா பெரிய அற்புதங்கள் நடக்கலாம், அடையாளங்கள் நடக்கலாம், பேய்கள் ஓடலாம். அதனால ஒருத்தர் வந்து ரொம்ப பக்திமான், ரொம்ப ஆன்மீக வாழ்க்கையில் சிறந்தவர்னு சொல்ல முடியாது. உண்மையிலே யாருடைய உள்ளத்திலிருந்து கடவுளுடைய அன்பு வெளிப்படுகிறதோ, யார் ரொம்ப தாழ்ச்சியா இருக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையிலே பக்தியில கடவுள்கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பிரைஸ் லார்ட். ஹalleluya. ஆனா உலக மக்களுக்கு அது நம்ம மூலியமா ஒரு அற்புதம் நடந்ததுன்னா உடனே நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் நினைச்சுப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. கிளியர்?
ஓகே. ஸோ இப்போ இந்த ஹீலிங் பற்றி நம்ம பார்க்கும்போது, ஹீலிங் நடக்கும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன கிடைக்குது, நம்முடைய ஃபெய்த்தில் கொஞ்சம் கரெக்டாக போயிட்டு இருக்கோம். ஆனால் ஃபெய்த்தில் முடிஞ்சு போச்சுன்னா ஃபெய்த்தில் நம்ம கொஞ்சம் வளர்றோம்னு அர்த்தம். ஹீலிங் நடக்காத போது நம்ம இன்னும் பேசிக் லெவல் ஆஃப் ஃபெய்த்லேயே சரியில்லாமல் இருக்கோம்னு அர்த்தம். கரெக்டா? அப்போது நம்ம கை வச்சு ஜெபிக்கிறோம், ஒருத்தர் ஸ்பாட்டில் குணமாகி எந்திரிச்சு நடக்கிறார். நடக்க முடியாத ஒரு மனுஷன் நடக்கும் பொழுது நம்ம ஃபெய்த், அந்த ஃபெய்த் வாக்கில் கொஞ்சம் கரெக்டாக போகிறோம். நம்மை நாமே அனலைஸ் பண்ணுவதற்கு இது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக இருக்குது. அதனால தான் நான் ஹீலிங்கை முதல்ல எடுக்கிறேன். ஆனால் இது போதாது. நம்முடைய முக்கியமான விஷயம் என்னது, இந்த இந்த நம்பிக்கையை கொண்டு மக்களை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்க்கணும். ஆத்தும அறுவடை செய்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? ஜீசஸ் 3 காரியங்களை சொல்றாருன்னு சொன்னேன். மத்தேயு 10வது அதிகாரம் 7, 8 இறை வார்த்தைகள். மத்தேயு 10வது அதிகாரம் 7, 8 இறை வார்த்தைகள். Matthew chapter 10 verse 7 and 8. ஓகே. அப்படி செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாட்டுங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்றாரு ஜீசஸ்? கோ அண்ட் ப்ரீச் த கிங்டம் ஆஃப் காட். அதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஒரு சீடனுக்கு கடவுள் கொடுக்குற ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னது? நீ போய் செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாட்டுங்கள். அதுக்கு அடுத்து என்ன செய்ய சொல்றாரு? நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். ஜீசஸ் மினிஸ்ட்ரி லோகோ பக்கத்தில் இந்த வார்த்தை தான் இருக்கும். ஏன்? ஜீசஸ் டிசைபிள் கொடுத்த 3 முக்கியமான கமாண்ட்மெண்ட் இதுதான். ஃபர்ஸ்ட், விண்ணரசு நெருங்கி விண்ணரசை பற்றிய நற்செய்தியை போய் அறிவிக்கணும். நம்ம நற்செய்தி அறிவிக்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது, இதுல 3 வகையான நோய் சொல்றாரு. ஒன்று, நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கன்னு சொல்றாரு. இறந்தோரை உயிர் தொழில் பெற்ற செழிங்கன்னு சொல்றாரு. தொழுநோயாளரை குணமாக்குங்கன்னு சொல்றாரு. ஏன் 3 பேரையும் சொல்றாரு? எல்லா வகையான நோய்களையும் குணமாக்கணுன்றது தான் கடவுளுடைய விருப்பம். இந்த நோய் முடியாது, அந்த நோய் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நோய் நோய் யார் குணப்படுத்த போறது? நீங்க குணப்படுத்த போறீங்களா, ஜீசஸ் குணப்படுத்த போறாரு? ஜீசஸ். கரெக்டா? நமக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து தான் குணப்படுத்த போறார். நீங்க ஒன்றும் குணப்படுத்த போற. நீங்க நம்ம நம்பிக்கையில ஒரு வார்த்தை சொல்லும்போது ஜீசஸ் குணப்படுத்த போறார். அப்ப ஜீசஸ்க்கு தலைவலியும் ஒண்ணுதான், கேன்சரும் ஒண்ணுதான். கரெக்டா? இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரையில சின்ன நோய் பெரிய நோய் இருக்கா? சரி, நீங்க நோய்களை குணப்படுத்தணும், நம்ம மூலியமா கடவுள் குணப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இது ரொம்ப கரெக்டா மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகணும். நான் ஒன்றும் பண்ண போறதில்லை, ஜீசஸ் தான் என் மூலியமா குணப்படுத்த போறான்னு நம்மளுக்கு கரெக்டா இருந்ததுன்னா எந்த நோயா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, இல்லையா? இப்போ ஒரு தலைவலினா நமக்கு போய் ஜெபம் பண்ண ரொம்ப சிம்பிளா ஜெபம் பண்றோம். அதே நேரத்தில் இறந்து போயிட்டாரு, வந்து ஜெபம் பண்ணுங்கன்னா பண்ணுவீங்களா? எத்தனை பேர் டெட் பாடிக்கு போய் ஜெபம் பண்ணுவீங்க? ஹலோ, எத்தனை பேர் டெட் பாடிக்கு போய் ஜெபம் பண்ணுவீங்க? புரியுதா? பிரச்சனை எங்க எங்க இருக்கு? பிரச்சனை நம்ம மண்டையில இருக்குது. கரெக்ட்? ஜீசஸை பொறுத்தவரை அதனால தான் ஜீசஸ் தெளிவா சொல்றாரு, அனைத்து நோய்களையும் குணமாக்க சொல்றாரு, இறந்தோரை உயிர்ப்பியுங்கள்னு சொல்றாரு, தொழுநோய்களை குணமாக்குங்கள். இன்னைக்கு கேன்சரை பார்த்து எப்படி மக்கள் பயப்படுறாங்களோ அந்த காலத்துல தொழுநோயாளியை பார்த்து அப்படி பயந்தாங்க. இவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் போய் ஜெபம் பண்ணோம், அவர் வந்து 4th ஸ்டேஜ், டாக்டர்ஸ் ட்ரீட் பண்ண முடியாது, வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு, இவருக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மைண்டில் என்ன இருக்குது? என்னுடைய வல்லமையில் அந்த மனிதன் குணமாக போறான்னு இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? ஜீசஸ் தான் குணப்படுத்த போறாருன்னு நம்ம மைண்டில் இருந்ததுன்னா தலைவலிக்கும் நமக்கு ஜெபிக்கிற ஜீசஸ் தான் குணப்படுத்த போறாரு, கேன்சர் பேஷண்டையும் அவர் தான் குணப்படுத்த போறாரு, இறந்தாலும் கடவுள் தான் உயிர் தெள்ள போறார். நமக்கு இந்த ஃப்ரண்ட்ல இருக்கவங்களுடைய நோயை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? குணப்படுத்த போறது யாரு? ஜீசஸ். அது மைண்ட்ல நமக்கு கரெக்டா வரலன்னு அர்த்தம். அதனால தான் நம்மளுக்கு பயம் வருது. இந்த நோய்னா ஓகே, அந்த நோய்னா கொஞ்சம் யோசிக்கணும், நம்மளால முடியாது, நம்மளுக்கு கொஞ்சம் பெரியவங்களை யாராவது கூப்பிட்டு போகலான்னு ஒரு எண்ணம் வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம மைண்ட்ல ஏற்கனவே ஒரு பிளாக் இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்குது? தலைவலி வயிறு வலின்னா ஓகே, ஆ, கை காலெல்லாம் எந்திரிக்க முடியல, பெட் ரிடன் ஆச்சுன்னா யாராவது ஒருத்தர் பிரதரை கில்பர்ட் பிரதரை கூப்பிடுங்க, அவரும் சரியாலன்னு வேற யாராவது ஒரு ஊழியக்காரன்னு ஒருத்தரை கூப்பிடுங்க, இல்லை ஃபாதரை கூப்பிடலாம். அப்படிலாம் நம்ம மனசுல என்ன வந்ததுன்னா என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட்
ஜீசஸ் குணப்படுத்துறான்ற எண்ணம் இல்லை, கரெக்டாக ரெக்கார்ட் ஆகலை மைண்டில். இதுக்கு பேர் தான் மைண்ட் ரினியூவல்னு சொல்லுவாங்க, மனதை புதுப்பிப்பது. நம்ம மனசில் என்ன பிளாக் இருக்குது, சின்ன நோயினா நம்மளால குணப்படுத்த முடியும், பெரிய நோயினா நம்மளால குணப்படுத்த முடியலன்னு நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் நம்ம போய் குணப்படுத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதை நீங்கள் திருப்பி மைண்ட்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி போடணும். ஜீசஸ் தான் குணப்படுத்த போகிறார், நான் ஒன்றும் குணப்படுத்த போகிறது இல்லை. நம்ம போய் இயேசு கிறிஸ்து நம்பி கை வச்சா போதும், நமக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய வல்லமை தான் அங்கே வெளியில் வரப்போகுது, நம்முடைய வல்லமை ஒன்றும் கிடையாது. இஸ் திஸ் கிளியர்? இதை நீங்கள் முதல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, இதெல்லாம் நீங்கள் மைண்டை கிளியர் பண்ண 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 தான் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி வெளியில் வரும். இப்போ நமக்குள்ள இருக்கிற சக்தி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய மைண்ட் பிளாக் ஆகிருக்குது. எனக்குள்ள இருக்கிற அதே இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே பரிசுத்தாவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறார். கரெக்டா? எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவி உங்களோட பெரிய பரிசுத்தாவியானவர், சின்ன பரிசுத்தாவியானவர் அதே அதே பர்சனல். ஜீசஸ்குள்ள இருந்த பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் ஒரே பவரா? Yes. பதில் சொல்லுங்கப்பா. ஆமா. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த பரிசுத்தாவியானவரும் நமக்குள்ள இருந்த பரிசுத்தாவியானவரும் ஒரே பவரா, டிஃப்ரெண்ட் பவரா? ஒரே In Holy ஒரே Spirit. பவர் தானா? அப்புறம் ஏன் ஜீசஸ் சொன்னா உனக்கு நடக்குது, நம்ம சொன்னா உனக்கு நடக்க மாட்டேங்குது? மைண்ட் ப்ராப்ளம். நம்ம ம்? உண்மையான விசுவாசத்துல இல்லாதனால. ஏன் பிரதர் என்னையும் சேர்த்துக்கிறீங்க நீங்க? ந- நம்மன்னு சொல்லி என்னையும் சேர்த்துக்கிறீங்க நீங்க? உங்க பேர் என்ன? ஓகே, சரி, நமக்குள்ள இருக்கிறது ஒரே பவர் தான். ஜீசஸ்குள்ள இருந்து அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே இருக்கிறார், அதே வல்லமை தான். ஆனா இயேசு கிறிஸ்துடைய மைண்ட்ல எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களும் கிடையாது. அவருடைய மைண்ட் கிளியரா இருந்தது. அதனால தான் சென்ட் பால் என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை நாம் பெற்றிருக்கிறோம். எப்போ நம்ம மைண்ட் ரினியூவ் ஆகிட்டே வருது, கரெக்டாக இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நம்ம ரினியூவாக நமக்குள்ள இருக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துலேருந்து செயல்படுறது போல செயல்படும். அப்போ நம்ம மெயின் ப்ராப்ளம் எங்கே இருக்குது? நம்முடைய மண்டையில் தான் இருக்குது, நம்முடைய மைண்டில் இருக்குது. அதனால தான் ரோமர் 12வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை என்ன சொல்லுது? இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். ரோமர் 12:2. இந்த உலகத்தின் போக்கின்படி என்ன பெனீஷ், தலைவலியா அவனுக்கு? ஆமா ஆமா. வெரி குட். ஒரு டெஸ்டிங் போய்க்கலாம். யார் ப்ரேயர் பண்ண போகிறது பெனீஷ்க்கு? முதலே சொல்லியிருக்கலாம்ல. ஹலோ, ஓகே. ஓல்டு ஸ்டூடெண்ட் வெர்ஜின், பெர்லின், வெர் இஸ் ஆன்சி? ஆன்சி எங்கால காணும்? ஓகே, வெர்ஜின் அண்ட் பெர்லின் யாருக்கு ப்ரேயர் பண்ண போகிறது பெனீஷ்க்கு? ஹூ வாண்டட் டு ப்ரே? ஹலோ, யாருப்பா? ஓகே, பெர்லின், ஃபைன். அன்மியூட் யுவர் செல்ஃப். தலைவலி போனோம். Our Father, and the Son of the Holy Spirit. ஆமென். Amen. Thank you, Lord, for giving me this opportunity to pray for Anna. In the name of Jesus, according to Mark 11:23, Lord, I speak to this mountain, whatever spirit of infirmity, let it be completely destroyed and cast to the pits of hell. I rebuke any spirit of fear, any spirit of unbelief. Let it also be destroyed. You have no authority over him or his body. Lord, I speak to this mountain. Whatever was the root cause for this headache, let it be completely destroyed in the name of Jesus. Whatever, let all the muscles completely calm down. Whatever negative thoughts, negative emotions, let it also completely leave his mind. Thank you, Lord, for completely relaxing every part of his head and letting there be no pain in the name of Jesus. Amen. ஆனா எப்படி இருக்கு? நல்லபடி. கொஞ்சம் நல்லா இருக்குது. ஹலோ, கொஞ்சம் சரிப்பட்டு வராது. கரெக்டாக கிளியரிங் ஃபுல்லாக கிளியர் ஆகணும். மேடம், உடம்பெல்லாம் வேர்க்கிறது. உடம்புல வேர்க்க ஆரம்பிச்சிச்சா? ஆமா.
பாலின் ப்ரேயர் பண்ணி முடிச்ச அப்புறம் கேட்கணும் அவங்கள தலையை செக் பண்ணி ஜஸ்ட் டேக் யூர் ஹெட் கொஞ்ச நேரம் ஆட்டி கீட்டி பாரு எல்லாம் வலி இருக்கான்னு சொல்லி என்ன பண்ணா வலிக்குமோ அதெல்லாம் செஞ்சு பாருப்பா. ஏதோ சேஞ்ச் இருக்கு பிரதர். கண்டிப்பா. ஓகே, வலி போயிட்டா இருக்குதா? வலி வலி போயிடுச்சு. ஓகே, வலி போயிட்டா இருந்தது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? க்ளோரி டு காட். ஓகே, இப்போ ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணாங்களா? ஹலோ, இப்போ ப்ரேயர் ரொம்ப நேரம் பண்ணாங்களா தலைவலி போகிறதுக்கு? மைக் அன்மியூட் பண்ணி கொஞ்ச பேசுங்கப்பா. நேரம் சிம்பிளாக கொஞ்ச தானே ப்ரேயர் நேரம் தான் பண்ணாங்க, பண்ணாங்க. கொஞ்ச நேரம் பண்ணாங்க இல்லையா? இப்போ ஓகே, நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஜீசஸ் ஏதாவது ப்ரேயர் பண்ணாங்களா? ஆண்டரை குணமாக்குங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்களா? ஓகே, நீங்கள் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சு ப்ரேயர் பண்ணாலும் நிறைய பேர் கவனிக்கல. நெக்ஸ்ட் டைம் யாருக்காவது ப்ரேயர் பண்ணும்போது கவனிங்க, எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம ஸ்லோவாக அதை உங்களுக்கு டீச் பண்ணுறேன் நான். ஸோ ஹீலிங் இஸ் சிம்பிள் இஃப் யூ பிலீவ் இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகேயா? ஆன் தி ஸ்பாட்டில் ஹீலிங் ஆகும். இப்போ பிரதருக்கு உடனே தலைவலி கிளியர் ஆயிடுச்சு. ஓகேயா? எந்த நோயாக இருந்தாலும் ஒரே பவர் தான். ஜீசஸ் தான் குணப்படுத்தப்படார், பரிசுத்தாவின் வல்லமை தான் வெளியில் வரப்போகுது. அதனால சின்ன தலைவலி, வயிற்று வலி, எந்த நோயாக இருந்தாலும் குணப்படுத்த போகிறது இயேசு கிறிஸ்து. அதனால நோய் எந்த நோய் நமக்கு ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, வெரி குட். ஸோ நம்ம ப்ரீச் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக செய்கிறோமா செய்யலையா? சரி. இந்த 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 கிளாஸ் ஒவ்வொன்றும் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருத்தர் இதே மாதிரி இப்போ கிளியர் பண்ண முடியும். ஓகேயா? ஒரு 2 கிளாஸஸ் போன அப்புறம் நோயாளிகளும் கூப்பிட்டு வாங்க ஒன்றா. நீங்கள் தாங்க கிளியர் பண்ண போகிறீங்க. கரெக்டா? என்ன ஒரு சந்தோஷமே இல்லை. ஹலோ, இந்த நேரத்தில் சந்தோஷமாக சொல்லியிருக்கணும். இன்னும் பயப்படுற மாதிரி இருக்குது. ஐயோ, நோயாளிகளை குணப்படுத்தணுமான்னு பயப்படுற மாதிரி இருக்குது. நோயாளிகள் வந்து பயமா சந்தோஷமா? சந்தோஷம். ஹலோ, சந்தோஷமா? பேய் பிடிச்சவங்க வந்தா நோயாளினா ஓகே, பேய் பிடிச்சவங்களாம் கூட்டு வராதீங்க பதில் சொல்றீங்களா? இப்போ சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. சீடர்கள் நோயை ஓட்டும் போது நோயை குணப்படுத்தும் போது பேயை ஓட்டும் போது சந்தோஷமா போய் பண்ணாங்களா, பயந்துட்டு போய் பண்ணாங்களா? சந்தோஷமா தான் பண்ணாங்க. திரும்பி வந்து சந்தோஷமா பதில் சொன்ன கேட்டாங்களே, ஆண்டவரே நான் உங்க பேரை சொன்னா பேயெல்லாம் ஓடுது, பேய் நோயெல்லாம் குணமாக சந்தோஷமான்னு சொன்னாங்களா சொல்லலையா? அந்த நம்பிக்கை உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ பேயெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். கரெக்டா? இப்போ இந்த நம்பிக்கை வர்றதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்கள் உங்க மைண்ட் டியூன் ஆகணும். அதுதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். என்னடா பிரதர் நோயை குணப்படுத்துறேன்னு சொன்னா என்னமோ பேசுறான்னு நினைக்காதீங்க. இது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கிளியர் ஆகும்போது உங்க மைண்ட் ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கிற பவர் வெளியில வரும். யாக்கோபு 1வது அதிகாரம் 7வது இறைவார்த்தை 7-8. யாக்கோபு 1வது அதிகாரம் 7-8 இறைவார்த்தைகள். யாக்கோபு 1வது அதிகாரம் 6ல இருந்து படிக்கலாம். 6, 6, 7, 8 யாராவது படிக்கிறீங்களா? யாக்கோபு 1வது அதிகாரம் 6, 6, 7, 8 இறைவார்த்தைகள். ஆனால் ஆனால் ம் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஓகே, ஒரு செகண்ட். இது என்ன 2 விஷயம் சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாரு? நம்பிக்கை ஒன்று இருக்கணும், ஒன்று இருக்கக்கூடாதுன்றாரு. எது இருக்கணும், எது நம்பிக்கை இருக்கக்கூடாது? நம்பிக்கை இருக்கணும், ம் டவுட் இருக்கக்கூடாது, எஸ். ஐயப்பாடு இருக்கக்கூடாது. நம்பிக்கை இருக்கணும், ஐயப்பாடு இருக்கக்கூடாது. ஃபெய்த் இருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. ஓகே, ஃபெய்த் இருந்து டவுட் இருந்ததுன்னா ஒர்க் அவுட் ஆகாது. டவுட் இல்லை, ஃபெய்த் இல்லைனாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வி ஷுட் ஹாவ் ஃபெய்த் பட் வி ஷுட் நாட் ஹாவ் டவுட். இது ரெண்டு ரொம்ப முக்கியம். ஓகே, எஸ். இப்போ படிங்க சிஸ்டர். ஐயப்பாடு நம்பிக்கை. கொள்பவர்கள் ஆ காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். ம் எனவே இத்தகைய இருமனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும். ஆ யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ ஜீசஸ் வந்து ஏதாவது கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்காதன்றார். டவுட் இருந்தால் கடவுள் இருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஹீலிங் ப்ரேயர் பண்ணுறோம், அது ஹீலிங் நடக்கணும்னா என்னது? நடக்குமா நடக்காதா?
அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா நிச்சயமா நடக்காது. சந்தேகமே வேண்டாம். அதுபடி சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது நடக்குமா நடக்காதுன்னு ஒரு டவுட் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? நிச்சயமா நடக்காது. சந்தேகப்படுறவர்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்காதுன்னு சொல்லி சொல்றார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அந்த சந்தேகத்தை நம்ம வெளியில தூக்கி போடணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இன்னொன்னு, இரு மனம் உள்ளவங்களும் கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ நம்ம எங்க எங்க ரிசீவ் பண்ண நம்மளுக்கு வந்து ஸ்பிரிட் இருக்குது, சோல் இருக்கு, சோல்ல மைண்ட் இருக்குது இல்லையா? so many things are there. எங்க நம்ம கடவுள்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம்? நம்ம ஹார்ட்ல ரிசீவ் பண்றோமா, சோல்ல ரிசீவ் மைண்ட்ல ரிசீவ் பண்றோமா, ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்றோமா? ஒரு ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா இந்த வார்த்தை என்ன சொல்லுது? இரு மனம் உள்ளவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு மனசு உள்ளவன் கடவுள்கிட்ட இருந்து எதையும் பெற்றுக்கொள்ளலாம். கேர்ஃபுல்லாக கவனிங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக போகிறேன். இரு மனம் உள்ளவர்கள் கடவுளிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்காது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு மனம் உள்ளவன் எதையும் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். யார் சிங்கிள் மைண்டடாக இருக்காங்களோ அப்படின்னா என்ன அர்த்தம்? டவுட்டே இல்லாமல் யார் இருக்காங்களோ, ஃபெய்த் இருக்கு எனக்கு, டவுட்டே இல்லைன்னா 100% அவங்க ஜெபிக்கிறது கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன் எது வழியாக ரிசீவ் பண்ண முடியுது? மைண்டை வச்சு தான் இருக்கு அவன் ரிசீவ் பண்ணுறது, ரிசீவ் பண்ணாமல் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதும் நடக்காமல் இருப்பது எங்க இருக்குது? உங்களுடைய மைண்ட்ல இருக்குது. உண்மை. உங்க மைண்ட்ல டவுட் வந்துச்சுன்னா நடக்காது. என் மைண்ட்ல டவுட்டே கிடையாது பிரதர், 100% நான் ஒரு மனமா இருக்கிறேன் அப்படின்னா நீங்க கேட்கறதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? அப்ப நம்ம ஜெபிக்கிறோம், ஹீலிங் ஆக மாட்டேங்குதுன்னு என்ன ப்ராப்ளம்? நம்ம இரண்டு மனசோடு கேட்கிறோம். இப்போ இப்போ இந்த இடத்துல நான் போலின்ற ப்ரேயர் பண்ண சொன்னேன் இல்லையா? அவங்க ஏதாவது பயந்துட்டு ப்ரேயர் பண்ணாங்களா? ஹலோ, கூப்பிட்டோன்னு பயந்துட்டு ஐயோ நான் வரலன்னு சொன்னாங்களா? அவங்களே கை தூக்குனாங்களா, இல்லை பயந்துட்டு நான் வரலன்னு சொன்னாங்களா? ஒரு பதில் அவங்களே கை சொல்லுங்கப்பா. தூக்குனாங்க. ஓகே. இப்போ இன்னொருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ப்ரேயர் பண்ணுங்கன்னா எத்தனை பேர் கை தூக்கி ப்ரேயர் பண்ணுவீங்க? இப்போ நான் ப்ரேயர் பண்றேன் பிரதர், எத்தனை பேர் கை தூக்குவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு சிஸ்டர் நான் கை தூக்குவேன்னு சொல்றாங்க. வெரி குட். வேற யாரெல்லாம் கை தூக்குவீங்க? வாங்க, கை தூக்குறது ஓகே, குணமாகணும். ஓகே, ஓகே, குட் குட். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு 2 பேர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே. அப்போ நம்மளுக்கு பயம், கான்ஃபிடன்ஸ் வர வர, ஃபெய்த் வர வர நமக்கு பயம் போயிடும். குட். ஓகே. ஸோ மைண்ட் கரெக்டாக ரினியூவ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கடவுளுடைய வல்லமை நம்ம மூலமாக செயல்படும். இது வரைக்கும் ஓகே. இன்னைக்கு ஸ்லோவாக இன்னொரு பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் உங்களை. இந்த குணப்படுத்துதலை பற்றி பார்க்கும்போது ஏசையா புத்தகம், ஏசையா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 53வது இறை வார்த்தை 3, 4, 5. ஓகே, 5 படிச்சுக்கலாம். 3லேருந்து படிக்கணும், பட் நான் ஷார்ட்டாக போகிறதுக்காக ஏசியா புத்தகம், தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 53வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை. அவரோ ம் நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், ஓகே. நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். ம் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் ஓகே. தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஓகே. இந்த வார்த்தை யாரை குறித்து எழுதப்பட்டது? Jesus. ஓகேயா? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 600-700 வருடங்களுக்கு முன்பாக எஸ்யா தீர்க்கதரிசனத்தில் பார்க்குறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறக்க போகிறத கண்ணால் தீர்க்கதரிசனத்தில் பார்த்துட்டு எழுதுறார். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவத்துக்காக அவர் தண்டிக்கப்பட்டார், நம்முடைய குற்றங்களுக்காக அவர் காயமடைந்தார் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? அவர்தம் காயங்களால் நாம் அடைகிறோம், குணமடைய போறோன்றார் இல்லையா? என்ன நடக்க போறது சொல்றாரு. அவரு தீர்க்க தரிசனமா சொல்றார். இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையிலே தன்னுடைய பாடுகளை பட்டு நமக்காக காயப்பட்டு இறக்கும் பொழுது நம்ம குணமடைவோம், நம்முடைய நோயிலிருந்து குணமடைவோம், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைவோம், அடுத்தது சாபத்திலிருந்தும் விடுதலை அடைவோம்னு சொல்லி அவரு தீர்க்க தரிசனமா சொல்றார். கரெக்டா? ஓகே. மத்தேயு 8வது அதிகாரம் 16, 17. மத்தேயு 8வது அதிகாரம்
16வது இறை வார்த்தை, 17வது இறை வார்த்தை. Matthew chapter 8 verse 16 and 17. பேய் பிடித்த பலரை திரளான மக்கள் பேய் பிடித்த பலரை மத்தேயு 8:16, 17. பேய் பிடித்த பலரை மாலை ம் வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். ம் அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. ஓகே மேலும் எல்லா நோயாளர்களும் அவர் குணமாக்கினார். ஓகே அடுத்தது. இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது நிறைவேறியது. ஆ இப்போ ஒரு பக்கம் என்னது? எஸ்ஐயா தீர்க்கதரிசனி இறைவார்க்கு உரைக்கிறார். எஸ்ஐயா 53வது அதிகாரத்துல 5வது இறை வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக போறோம். இவங்க மத்தேயுல இயேசு கிறிஸ்து அதை லைவா செஞ்சு காமிக்கிறார் இல்லையா? அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கும் பொழுது. கரெக்டா? ஓகே, அடுத்த ஸ்டெப் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. 1 பேதுரு 1 Peter chapter 2 verse 24. 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. யாராவது படிங்க. சிலுவையின் சிலுவையின் மீது ம் தம் உடலில் ம் நம் பாவங்களை அவரே சுமந்தார். ஓகே நாம் பாவங்களுக்கு இறந்து ம் நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் ம் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். இதுல வந்து அவர் காயங்களால் நீங்கள் குணமடைய போறீங்கன்னு போட்டிருக்கா, குணம் அடைந்துட்டீங்கன்னு போட்டிருக்கா? அடைஞ்சிட்டீங்க. குணமடைந்துள்ளீர்கள். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நாம் ஏற்கனவே குணம் அடைந்து விட்டோம். இப்போ நார்மலா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? உங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போகும், ஜெபிப்பீங்களா ஜெபிக்க மாட்டீங்களா? எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கீங்க உங்களுக்காக? ஓகே, எப்படி ஜெபிக்கிறீங்க நீங்க? ஏசப்பா என்னை குணப்படுத்துங்கன்னு ஜெபிப்பீங்களா? எப்படி ஜெபிப்பீங்க? சிஸ்டர் ஃபெரிஸ் ஆண்டனி, பிரதர் ஃபெரிஸ், சிஸ்டர் கை தூக்குனாங்க, சொல்லுங்க குணப்படுத்துங்க சிஸ்டர், எப்படி ஜெபிப்பீங்க நீங்க? குணப்படுத்துங்கன்னு சொல்லிதான் ஜெபி குணப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிப்பீங்க. ஆனா இறை வார்த்தை என்ன சொல்லுது? அவருடைய குணமடைந்து காயங்களால் நாம் குணமடைந்து விட்டோம் இல்லையா? எத்தனை பேர் அந்த மாதிரி குணப்படுத்துங்கன்னு ஜெபிப்பீங்க? இது வரைக்கும் எல்லாமே அப்படிதான் ஜெபிச்சிருப்பீங்க இல்லையா? கரெக்டா? ஜெய்ஷா சிஸ்டர், கரெக்டா நான் சொல்றது? இது வரைக்கும் எப்படி ஜெபிச்சிட்டு இருந்தீங்க குணப்படுத்துங்க. சிஸ்டர் ஜெய்ஷா? உங்க பேர் தானே அது, ஜெய்ஷா? பிரதர். ஓகே, இது வரைக்கும் எப்படி ஜெபிச்சிங்க சிஸ்டர் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது? குணப்படுத்துங்க ஆண்டவரே தானே ஜெபிப்பீங்க, கரெக்டா இல்லையா? ஹலோ, ஓகே. அகிஷா சிஸ்டர், நீங்க சொல்லுங்க, எப்படி ஜெபிப்பீங்க? மைக் மியூட்ல இருக்கு சிஸ்டர், உங்க மைக் மியூட்ல இருக்கு. இயேசுவின் திருக்காயங்களால் ம் எங்களை குணப்படுத்தியதற்கு நன்றி. அது எவ்வளவு நாள் சொல்றீங்க? முதல்ல எப்படி ஜெபிப்பீங்க செல்லா சிஸ்டர்? சிஸ்டர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. குழந்தைக்கு அதுக்கப்புறம் அப்படி உடம்பு சொல்றீங்க. சரியில்லாம இருக்கும்போது இப்படி ப்ரேயர் ஓகே, பண்ணுங்க, அதுக்கு குணப்படுத்தி. முன்ன இல்ல, அதுக்கு முன்னால எப்படி ஜெபிப்பீங்கன்னு கேட்டேன். முன்னாடி வந்து அதுக்கு ஆ அதுக்கு முன்னாடி வந்து குணப்படுத்துங்க, கட்டை குணப்படுத்துங்க அப்படிதான் ஜெயிப்போம். ஓகே, இப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே என் பொண்ணை குணப்படுத்துங்க, என்ன குணப்படுத்துங்கன்னு கேட்கும்போது ஜீசஸ் என்ன சொல்லுவாரு? ஏற்கனவே நான் குணப்படுத்திட்டேம்மா, பைபிள்ல எழுதி வேற கொடுத்துருக்கேன் இல்லையா? அவருடைய காயங்களால் நீங்கள் ஏற்கனவே குணமாகி விட்டீர்கள். நிறைய மக்கள் நோயோடு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? நம்ம போயிட்டு எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே என்னை குணமாக்குங்க. ஜீசஸ் என்ன சொல்லுவாரு? ஏற்கனவே உன்னை குணமாக்கிட்டேன். நம்ம மறுபடியும் என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே என்னை குணமாக்குங்க. அவர் என்ன சொல்லுவாரு? ஏற்கனவே உன்னை குணமாக்கிட்டேன். மறுபடியும் போய் ஆண்டவரே என்னை குணமாக்குன்னு அவர் என்ன சொல்லுவாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாலே நான் என்னுடைய காயங்களால் உன்னை குணமாக்கிட்டோமா, எழுதி வேற கொடுத்துருக்கிறேன் பைபிள்ல, அதை நம்புன்னு சொல்லி சொல்லுவார். புரியுதா? இதனால தான் நிறைய கிறிஸ்தவர்கள் குணமாகாம நோயோட இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்கனவே குணப்படுத்திட்டார். இப்போ அதை நம்பினா என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே என்னை குணப்படுத்துறதுக்கு நன்றின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா
அந்த நோய் குணமாகும். எங்க பினிஷ் எங்க தலைவலி சுத்தமா போயிடுச்சான்னு கொஞ்சம் இருக்கா? பினேஷ் மைக் மியூட்ல இருக்குது. கம்ப்ளீட்டா போயிடுச்சு பிரதர். பிரைஸ் லார்ட், ஆண்டவருக்கு நன்றி. ஓகேங்களா? க்ளோரி டு காட். ஸோ அப்போ ஒரு உடம்பு சரியில்லை என்ன பண்ணோம்? ஆண்டவரே உடைய தழும்புகளை என்ன குணமாக்குறதுக்கு நன்றி ஆண்டவரேன்னு கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நோய் ஓடி போயிடும். ரொம்ப சிம்பிள். சிம்பிளாக இருக்கா இல்லையா? ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது உடம்பு சரியில்லை என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு ஜெபமாலை எடுத்துகிட்டு ஆண்டவரே நோயை குணப்படுத்த, தலைவலியை குணப்படுத்துறதுக்கு நன்றி, இல்லை வயிற்று வலியை குணப்படுத்துறதுக்கு நன்றி, கேன்சரை குணப்படுத்துறதுக்கு நன்றின்னு சொல்லிட்டே இருக்க சொல்லுங்கள். அந்த நோய் ஆட்டோமேட்டிக்காக குணமாயிடும். அது பிலீவ் பண்ணோம், அவ்வளோதான். அதை நம்பினாங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த நோய் அவரை விட்டு மறைந்து போகும். ரொம்ப சிம்பிளாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ஹலோ, சிம்பிளாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? பட் நிறைய ஐம் பேர் என்ன நாட் பண்ணுறாங்க? ஃபெய்த். அது போயிட்டு தலையில நம்புறது கையை வந்து வச்சுட்டு கஷ்டம். நம்புறது கஷ்டமா? ஜீசஸ் கொடிய எழுதி கையில் நோயா கொடுத்துருக்காமா? இருக்கும்போது சொல்லுங்க சொல்லுங்க, இல்ல யாரும் பேசுற மாதிரி இருக்குது. யார் பேசுறது? இல்ல பிரதர், வார்த்தையில இருக்கு. அது வந்து இப்ப பார்க்கும்போது நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அதை தாண்டி வந்து நம்புறது வந்து அது எப்படி பண்றதுங்கிறது வந்து அஹ், அது ஒரு கஷ்டமான காரியம். அந்த ஆ, சுச்சுவேஷன்ல கஷ்டம். இருக்கும்போது கஷ்டம்னு நினைச்சா கஷ்டம் பிரதர். அவனுடைய வார்த்தையை நம்பி வார்த்தை மேல நம்பிக்கை வச்சோம்னா அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன சின்ன நோய் வரும்போது நம்ம அதை நம்பிக்கையோடு சொல்லி குணமாகும் பொழுது நம்முடைய கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், நம்பிக்கை அதிகமாகிட்டே வரும். புரியுதுங்களா? அப்போ சின்ன ஒரு ஒரு சின்ன தலைவலி, ஒரு வயிற்று வலி, ஏதோ ஒரு ஒரு ஜுரம், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம தொடர்ந்து அறிக்கை பண்ணி அதுலேருந்து விடுதலை பெறும் பொழுது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பிக்கை அதிகமாகும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, நம்பிக்கையை வந்து பயிற்சி செய்யணும். அதனால தான் நான் இது சொல்கிறேன், வி ஹவ் டு ப்ராக்டிஸ். ஒரு மெசேஜ் கேட்டோம் அதுக்கப்புறம் போயிட்டோன்னு கிடையாது. ஃபுல்லாக நோட்ஸ் எழுதி வைக்கணும், அதை ரிவைஸ் பண்ணணும், லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர நோயை நீங்கள் குணப்படுத்த முடியும், மற்றவருடைய நோயை உங்களால் குணப்படுத்த முடியும். பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஓகே, குட். கொஞ்சம் நம்ம சைடில் வேலை செய்யணும் இல்லையா? ஒன்றுமே இல்லாமல் சும்மா அப்படி வாங்கிட்டு இப்படி போய் பண்ணுறது கிடையாது. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம லைஃப்பில் உள்ள பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது இன்னொருத்தர் லைஃப்பில் உள்ள பிரச்சனையை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? குட். அப்போது எஸ்ஐயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், இயேசு கிறிஸ்துடைய நமக்காக நொறுக்கப்பட போகிறார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக அவர் துன்பப்பட போகிறார், அவருடைய தழும்புகளால் நமக்கு குணப்படுத்த போகிறார் சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அதை செஞ்சு காமிச்சார். அவருடைய பாடுகளின் வழியாக அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிஞ்சு போச்சு. ஜீசஸ் ஏற்கனவே நம்மை குணப்படுத்தி விட்டார். அப்போ அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது எல்லாம் நடக்கும். இஸ் தட் கிளியர்? ஹலோ, Yes, brother. வெரி குட். பிரதர். அடுத்தபடியாக இப்போ எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோங்க எத்தனை பேர்? ஓகே. ஆர் யூ கோயிங் டு சர்வ் ஜீசஸ் ஆர் ஜீசஸ் இஸ் கோயிங் டு சர்வ் யூ? We are going to serve Jesus. அவருக்கு என்ன பிரச்சனை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு? அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா? நான் முதலே சொன்ன கொஞ்சம் கொண்டக்க மடக்க கேள்வி கேட்பேன், பயப்படாமல் பதில் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஜீசஸ்க்கு சர்வ் பண்ண போகிறோமா இல்லை ஜீசஸ் நமக்கு சர்வ் பண்ண வந்தாரா? Who is going to serve whom? Is Jesus is going to serve us or we are going to serve Jesus? This came to நாம் serve. இயேசு கிறிஸ்துக்கு பணிவிடை செய்கிறோம். ஆ, எது பிரதர்? ஜீசஸ் வந்து நம்மள ரெடீம் பண்றதுக்காக வந்தாங்க. ஓகே. பட் ஆனா நமக்கு சர்வ் பண்றதுக்காக வரல. We have நமக்கு to சர்வ் allow வரலையா? them to experience. ஆனா பைபிள் அப்படி சொல்ல சிஸ்டர். நான் பணிவிடை பெறுவதற்கு அல்ல பணிவிடை புரிவதற்கே வந்தன்றாரு.
நமக்கு சர்வ் பண்ணுறது தான் வந்தார். நம்ம காலெல்லாம் கழுவி விட்டாரா சிஸ்டர்? மறந்து போச்சா? சீடருங்க காலெல்லாம் கழுவினார் இல்லையா? கழுவிட்டு என்ன சொல்றாரு? மனுமகன் நிறைவாக செய்யும். ஆ பணிவிடை புரிய வந்தேன் தர பணிவிடை பெறுவதற்கு நான் வரவில்லைன்றார். ஏன்னா அவர் நமக்கு பணிவிடை புரிஞ்சாதான் அவர் தான் பணிவிடை புரிகிறார். எப்படின்னா he is helping us to serve the people. நம்ம ஒன்றும் பெருசாக அவருக்கு பண்ண முடியாது. now he is almighty God இல்லையா? உலகத்தில் இருக்கும்போது நம்ம பக்கத்துல தான் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு he is a God himself. அவருக்கு நம்ம ஒன்றும் சர்வ் பண்ண போகிறது கிடையாது. he is serving us so that we are going to serve the people. இயேசு கிறிஸ்து நமக்கு பணிவிடை புரிவதால் நம்மால் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிய பணிவிடை. முடியும். இப்போ நம்ம போய் ஒருத்தரை குணப்படுத்த போறோம்னா யார் நமக்கு சர்வ் பண்றது? ஜீசஸ் இஸ் சர்விங் த்ரூ அஸ் பேசிக்கலா. கரெக்ட்? Jesus. நம்ம பார்க்கறது நம்ம போய் சர்வ் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா நமக்கு யார் சர்வ் பண்றது? ஜீசஸ் தான் நமக்கு சர்வ் பண்றார். ஹீ இஸ் ஹெல்பிங் அஸ் டு ஹீல் த சிக். ஸோ ஒரு வகையில இயேசு கிறிஸ்து நமக்கு பணிவிடை செய்கிறார். அந்த பலத்தினால நம்ம மற்றவங்களுக்கு பணிவிடை செய்கிறோம். we are going to heal people or we are, in other words, Jesus is healing through us. நம்மளால ஜீசஸுக்கு இப்போ ஒரு பணிவிடை செய்யறதுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ he is almighty God now. நம்ம போய் அவருக்கு ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. we are going to serve the people. நம்ம மக்களுக்கு சர்வ் பண்றதுக்கு Jesus has to serve us or Jesus has to strengthen us. Jesus has to give his grace. Jesus has to give his power to us. அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கு போய் சர்வ் பண்ண முடியும். இஸ் தட் கிளியர்? கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இத்தனை வருஷம் நாங்கள் ஆண்டருக்கு ஊழியம் பண்ணுறோம்னு சொல்லிட்டே இருந்தோம். இப்போ ஆண்டர் நம்மளுக்கு ஊழியம் பண்ணுறான்னு சொல்லும்போது பிளேட்டை மாற்றி போகிற மாதிரி இருக்குதா இல்லையா? சரி, லிட்டரலாக நம்ம ஆண்டருக்கு போய் ஊழியம் பண்ணுறோமா? ஆண்டவருக்காக மக்கள்கிட்ட போய் ஊழியம் பண்ணுறோம். ஆண்டவருக்கு புரியுதா? we are not directly serving Jesus, we are serving the people. ஓகே, மக்களுக்கு ஊழியம் செய்கிறது கடவுளுக்கு ஊழியமாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார், அது வேற விஷயம். பட் கடவுளுக்கு நம்ம போய் ஊழியம் பண்ணுறதில்ல, கடவுள் தான் நமக்கு ஊழியம் பண்ணுறார். he is helping us, he is serving us. ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தது எதுக்காக? ஜீசஸ் சொன்னாரா சொல்லியா? ஐ கேம் டு சர்வ் யூ, நாட் டு கெட் த சர்வீஸ் ஃப்ரம் யூ. ரைட்? நிறைய பேர் ஒரே குழப்பமா இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பர்லின் புரியுதா? புரியுது, வெரி குட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஜீசஸ் சர்வ் பண்ணும்போது நம்மளால போய் மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண முடியாதா? கண்டிப்பா முடியும். அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு காலை கழுவுறேன், கடவுளாகிய நானே உங்க காலை கழுவும் போது நீங்க போய் கழுவுறது உங்களுக்கு ஏன்டா கஷ்டமா இருக்குதுன்னு கேட்கிறார். சரி, ஊழியக்காரனா வேலைக்காரன்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் ஊழியக்காரன் ஒரு கௌரவமான ஜாப்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. வேலைக்காரன் வேலைக்காரன் ஒன்று தானே? வேற வேற மீனிங்கா? சர்வெண்ட்னா வேலைக்காரன் தானே. போப்புக்கு என்ன பேர் தெரியுமா? சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட். அதான் போப்புக்கு டெஃபினேஷன். போப்புடைய பேருக்கு டெஃபினேஷனே சர்வெண்ட் ஆஃப் சர்வெண்ட். வேலைக்காரனுக்கு வேலைக்காரன் தான் போப்புக்கு பேர். அப்போ நமக்கு என்ன பேர்? நிச்சயமா வேலைக்காரன் தான் பேர். கரெக்டா? ஏன்னா அவர் நமக்கு சர்வ் பண்றார். ஸோ நம்ம வேலைக்காரன். இப்போ நம்ம ஊழியக்காரன் வேலைக்காரன் சொன்னால் எல்லாருக்கும் கோவம் வந்துடும். ஆனால் உண்மையிலே ஊழியக்காரனாலும் வேலைக்காரனாலும் ஒரே மீனிங் தான். யாருக்கு வேலைக்காரன்? நம்ம யாருக்கு வேலைக்காரன்? மத்த மக்களுக்கு. People, children of God. சில்ட்ரன் ஆஃப் காடுக்கு வேலைக்காரங்க. ஓகே, குட். நான் லாஸ்ட் வீக் வந்தவங்களுக்கு சரியா புரியும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்தவங்களுக்கு நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய எஜமான் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். எஜமான் பிள்ளைக்கு யார்? அவன் வேலைக்காரன் தானே. எஜமானுக்கு மட்டும் வேலைக்காரனா, எஜமான் பிள்ளைக்கும் வேலைக்காரனா? நிஜமா பிள்ளைக்கும் வேலைக்காரன். கரெக்டா? ஒரு பெரிய பணக்காரன், ஒரு மல்டி மில்லியனர் வீட்டில் ஒரு வேலைக்காரன் வேலை செய்கிறான். இல்லை எஜமானுக்கு மட்டும்தான் நான் வேலைக்காரன், வீட்டில் பையனுக்குலாம் நான் வேலைக்காரன் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் அப்படி சொல்ல முடியும். எல்லாருக்கும் அப்பாவுக்கும் வேலைக்காரனும் போது ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைக்கும் வேலைக்காரன் தான். நம்முடைய வேலை அப்படிதான். எஜமான் ஆகிய கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு ஊழியம் பண்ண போகிறோம். அப்பாவுக்கு நான் ஊழியக்காரனா, யாருக்கு ஊழியக்காரன்? மக்களுக்கு நம்ம வேலைக்காரன் தான். இந்த மைண்ட் செட் இருக்கணும் நம்மளுக்கு ஊழியம் பண்ணும்போது. ஒரு மக்கள் வரும்போது நம்மளுக்கு மனசில் என்ன இருக்கணும்?
இந்த மக்கள் கடவுளுடைய பிள்ளைகள், நான் அவங்களுக்கு வேலைக்காரன்ற எண்ணம் இருக்கணும். அப்போதான் பெருமை வராது நமக்கு. பிரைஸ் லார்ட். Praise the Lord. இன்னைக்கு ஊழியக்காரன்னா பயங்கர ஒரு ப்ரைடான ஒரு வேலையாகி போச்சு. அது கிடையாது. கடவுள் பணிவிடை புரிய சொல்றார், காலை பிடிச்சி கழுவ சொல்றார். நம்மளுக்கு இந்த மைண்ட் செட் இருக்கணும். அவர் கடவுள், கடவுளுடைய பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் வேலைக்காரன்ற ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்முடைய வேலையை சரியாக செய்ய முடியும். சரி, நீங்கள் தனியாக போய் ஜீசஸ் ப்ரேயர் பண்ணும்போது டேடின்னு பேசலாம், தப்பு கிடையாது. புரியுதா? நீங்கள் தனி ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து போகும்போது என்ன சொல்லலாம்? அப்பான்னு கொஞ்சலாம், அம்மான்னு கொஞ்சலாம், எப்படி வேணால் கொஞ்சலாம். அங்கே நீங்கள் உங்கள் உரிமையோடு பேசலாம். ஃபீல்டில் வரும்போது யூ ஆர் எ சர்வெண்ட் ஆஃப் காட். நீ ஒரு வேலைக்காரன். இதை மறந்துடக்கூடாது. இது வரைக்கும் இப்படி கேள்விப்படலாம், இதுதான் உண்மை. இது 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 புரியாதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நான் பெரிய பாஸ்டரு, நான் பெரிய குருவானவர், 17 வருஷம் நான் படிச்சுட்டு வந்தேன், 14 வருஷம் படிச்சுட்டு வந்தேன்னு காலர் தூக்கி விட்டு போகிறாங்க. 14 வருஷம் ஒழுங்காக படிச்சிருந்தாங்கன்னா இந்த எண்ணம் பெருமை வராது. கடவுளுடைய பிள்ளைக்கு நான் வேலைக்காரன்ற எண்ணம் கரெக்டாக மைண்டில் இருந்ததுன்னா மக்கள்கிட்ட தாழ்ச்சியோடு நடந்துப்பாங்க. நிறைய பேர் இப்படி நடக்காமல் இருக்கிறது காரணம் என்ன? இந்த டெஃபினேஷன் புரியாமல் இருக்கிறதுனால தான். நாங்கள் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆக்சுவலாக ஸ்பெஷல் தான், ஆனால் நம்ம மனசில் அந்த ஸ்பெஷல்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நான் உன்னோட பெரியவன். ஒரு ஊழியம் பண்ணுற ஒரு மனுஷனுக்கு மக்களோட நான் பெரியவன்ற எண்ணம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஊழியம் பண்ணும்போது நம்மளும் கடவுளோட பிள்ளைங்க தானே. ஆ இப்போதான் ஒருத்தர் உண்மையாக வாய் திறந்து கேள்வி கேட்குறார். நான் முதல்ல சொன்னேன் பிரதர், போய் ஜீசஸ்ட்டு போய் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கடவுளுடைய பிள்ளையாக போய் ஜெபம் பண்ணலாம், கடவுள்கிட்ட பேசலாம், பிள்ளையா எல்லாம் பண்ணலாம். ஆனால் டியூட்டியில் வரும்போது யுவர் அ சர்வெண்ட், நாட் சன் ஆஃப் காட். இப்போது உங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய கம்பெனி முதலாளி பிரதர் வச்சுக்கோங்க, இருந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஓகே, உங்கள் டேடி ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி நீங்கள் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறீங்க. ஆஃபீஸில் அப்பான்ற எல்லா வேலையும் செய்வீங்களா, இல்லை அந்த அக்கௌண்டன்ட் கூடிய வேலையை செய்வீங்களா? அக்கௌண்டன்ட். புரியுதுங்களா? உங்கள் டேடி கம்பெனி தானே, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியதானே, செய்ய முடியுமா? எந்த ஜாபில் நம்மளை வச்சுருக்காங்களோ அந்த ஜாப் தான் செய்ய முடியும். அதே மாதிரி தான் இதுவும். பர்சனலாக வீட்டில் அப்பா, நீங்கள் தனி ஜபத்தில் பர்சனல் ரிலேஷன் வித் காட் வந்து நம்ம இஸ் மை டேடின்னு சொல்லி எல்லாம் உரிமையாக பேசலாம், எல்லாம் பண்ணலாம். டியூட்டின்னு வரும்போது யுவர் சர்வெண்ட் ஆஃப் காட், சர்விங் த பீப்புள் ஆஃப் காட். அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து என்ன பெருமை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஜீசஸ் கடவுளுடைய பிள்ளை, கடவுளாக இருந்து மனுஷனா வந்த அதே கடவுள் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நான் பணிவிடை புரிய வந்தேன்றார் இல்லையா? அந்த மனநிலை நம்மளுக்கு வரணும்னா நம்மளுக்கு இந்த கான்செப்ட் கரெக்டாக புரியணும். எஸ், ஐ ஆம் சன் ஆஃப் காட், ஐ ஆம் டாட்டர் ஆஃப் காட், ஏசு கிறிஸ்து என்னுடைய சொந்த அப்பா, எல்லாம் நம்ம சொல்லலாம். நம்ம ரிலேஷன்ஷிப் டியூட்டியில் வரும்போது என்னுடைய ரோல் இங்கே சர்வெண்ட், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இஸ் தட் கிளியர்? ஹலோ, புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு ஏற்றுக்கிறது கஷ்டமா இருக்குது? யாருக்கெல்லாம் ஏற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்குது? அங்கிள் ஒரு டவுட். எஸ். ஆனா பைபிள்ல வந்துட்டு நீங்கள் உரிமை குடிமக்கள்ன்ற வேர்ட் இருக்குல்ல, ஏன் அது பிள்ளைனே இருக்குதே. பண்ணிக்கிறது. அதான் அதான் சொன்னமா, இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அடுத்த நிமிடம் we are children of God. There is no doubt we are children of God. Correct? We are children of God. We are the heirs of Christ. கடவுளுடைய உரிமை சொத்துக்கள், அவருடைய உரிமை குடிமக்கள், அவருடைய சொத்துல நமக்கு பங்கு உண்டு, எல்லாமே கரெக்டு. ஓகேயா? ஆனால் அதே ஜீசஸ் என்ன சொல்றார்? எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பயனற்ற வேலைக்காரன்னு சொல்லிட்டு போடான்னு சொல்றார். ஓகே, அப்போ நமக்கு எந்த இடத்துல அப்படி சொல்லணும், எந்த இடத்துல நான் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்றது நமக்கு தெரியணும். எப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லணும்? கடவுளோடு பேசணும், டேடி உரிமையாக பேசலாம், தப்பு கிடையாது. ஓகேயா? ஐ ஆம் சன் ஆஃப் காட் எல்லாம் சொல்லலாம், டாட்டர் ஆஃப் காட், எனக்கு பரலோகத்தில் எனக்கு சொத்து இருக்குது, எல்லாம் பேசலாம். ஆனால் இன்னொருத்தருக்கு போய் ஊழியம் செய்யும் பொழுது, பணிவிடை செய்யும் பொழுது நம்ம வேலைக்காரனாக போகிறோம், அதை மறந்துடக்கூடாது. இஸ் இட் கிளியர்? ஜெனசிஸ் கிளியர் அங்கிள். இல்லைன்னா நம்ம கொயரில் பாடும்போது நம்ம ஏதோ பெரிய என்ன சொல்கிறது, லைட் மியூசிக்கில் பாடுற மாதிரி பாடுவோம் நம்ம. ஓகே, கொயரில் பாட்டு பாடும்போது எப்படி பாடணும்? நம்ம பாட்டு பாடி மக்கள் அபிஷேகத்தில் நிரம்புன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு பாடணும். பாட்டு நல்லா இருந்து 4 பேர் சொன்னாங்கன்னா சந்தோஷப்படக்கூடாது. ஆனால் இன்னைக்கு பாடும்போது எனக்கு பரிசுத்த இறங்கி வந்தாருன்னா சந்தோஷப்படலாம். கொயருடைய முக்கியமான வேலை என்ன தெரியுமா?
நல்லா பாடுறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா மியூசிக் போடுறது கிடையாது. கொயரில் பாடுற பாட்டு வழியா மக்கள் அபிஷேகத்தில் நிரம்பணும். அதான் கொயருடைய பர்பஸ். இஸ் தட் கிளியர்? கிளியர் அங்கிள். அப்போ என்ன பண்ணணும்? பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது முக்கியமாக இன்னொன்று ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தணும். ஆண்டவர் பாதத்துலேருந்து ஜெபிக்கணும். நம்ம முதல்ல பரிசுத்த ஆவியில் நிரம்பணும். அதுக்கப்புறம் போய் நம்ம பாட்டு பாடும்போது மக்கள் ஆவியில் நிரம்புவாங்க. தட் இஸ் அ பர்பஸ் ஆஃப் கொயர். அப்படி இல்லைன்னா கொயருக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தன் இருக்கிறான். யார் தெரியுமா? யார்? கொயரில் வந்து நிற்கக்கூடிய ரொம்ப கொயரில் நிற்கிற ரொம்ப ஆசைப்பட ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கான். ஒரு ஏஞ்சல். ஏஞ்சல் வந்து கீழே விழுந்தவன் லூசிஃபர். லூசிஃபரா? ஆ லூசிஃபருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கொயர். ஏன் தெரியுமா? லூசிஃபருடைய பாடியிலே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. லூசிஃபருடைய பாடியில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது. எஸ்ஐயா 26வது அதிகாரம் 16ன்னு நினைக்கிறேன். நாட் வெரி ஷுர். ரொம்ப நாள் ஆகி போச்சு. செக் பண்ணி பார்த்துலாமா? ஏசாயா, சாரி, இசைக்கேல். Where is Ezekiel? Jeremiah, Ezekiel 26 தான் நினைக்கிறேன். இல்லையே, 14 மறந்து போச்சு. One second, let me check. தேர்ட்டீன்ல ஒரு வசனம் இருக்குது. உன் பாடலின் ஒலியை நிறுத்தி விடுவேன், இனிமேல் உன் யாழோசை கேட்காது. One second. Ezekiel. பிரதர் 28வது அதிகாரம் 12ல இருந்து இருக்கும். படிங்க பார்க்கலாம். மானிடா, தீர் நகரின் மன்னனை குறித்து இரங்கற்பா ஒன்று பாடு. தலைவராகிய ஆண்டவர் இருவே. நீ நிறைவின் மாதிரியாகவும் ஞானத்தின் நிறைவாகவும் அழகின் முழுமையாகவும் இருந்தாய். கடவுளின் தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாய். எந்த வசனத்துல ஆரம்பிக்குது பிரதர்? 28வது அதிகாரம் 12ல இருந்து. 12 இல்லையா? ஓகே. இல்லையே, ஒன் செகண்ட். 28:12. ஆமாம். எஸ், யூ ஆர் ரைட். 13 படிங்க பார்க்கலாம். கடவுளின் தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாய். விலையுயர்ந்த கற்கள் உன்னை அழகுபடுத்தின. பதுமராகம், புட்பராகம், வைரம், பளிங்கு, கோமேதகம், படிகப்பச்சை, நீலம், மாணிக்கம், மரகதம் ஆகியவற்றை அணிந்திருந்தாய். பொன்னாடை உன் அழகை வெளிக்காட்டிற்று. நீ பிறந்த அன்றே இவை படைக்கப்பட்டு தயாரிக்க பெற்றன. லாஸ்ட் விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இதுல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, the workmanship of thy tabrets and thy pipes were prepared in thee in the day that you was created. இந்த பைப்ஸ்ன்றது இட் ரெஃபர்ஸ் டு புல்லாங்குழல் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த டேப்லெட்ன்றது இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேயா? அவனுடைய பாடியிலே வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தான் ஆண்டவர் படைக்கிறார். he was fitted with the music instrument when he was created. அப்போ லூசிஃபர் வாக் பண்ண என்ன வரும்? மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சானா மியூசிக் ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய பாடியிலேருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து மியூசிக் வரும். ஸோ when he walks, when he flies, ஆட்டோமேட்டிக்லி ஒரு சிங்க்ரனைசிங் மியூசிக் வில் கம் ஃப்ரம் his பாடி. அங்கேருந்து எங்கே ஒன்றும் இல்லாமல் போயிட்டான் இல்லையா? இப்போ அப்போது மியூசிக் வந்து யார் வந்து நிற்பாங்க? ஆட்டோமேட்டிக்காக அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. பாட்டு பாடுறவங்க, மியூசிக் போடுறவங்க கடவுளுடைய அபிஷேகத்தில் நிரம்பி பாடினாங்கன்னா கிட்ட வர முடியாது. இல்லைன்னா கம்பல்சரியாக கொயரில் பிரச்சனை வரும். ஏன் கொயரில், உலகத்தில் உள்ள கொயரில் முக்கால்வாசி கொயரில் ப்ராப்ளம் இருக்கும். ஏன் புரியுதா ஜெனசிஸ்? புரியுது அங்கிள். ஸோ கொயரில் உள்ளவங்க ஒழுங்காக ஹோலி ஸ்பிரிட்கிட்ட சரண்டர் ஆகி ஹோலி ஸ்பிரிட் அபிஷேகத்தில் நிரம்பி அங்கே அபிஷேகம் வர்றதுக்கு தான். பர்பஸ் ஆஃப் கொயர் இஸ் டு பிரிங்
த அனாயிட்டிங் இன் டு த க்ரௌட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் முதல்ல பண்ணுறோம் இல்லையா? ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுறோம். ஏன்? மக்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது ஆட்டோமேட்டிக்காக இருதயம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுது. ஒரு நல்ல நிலைமை நம்ம மாற்றப்படுறோம். இதுதான் கோயருடைய வேலை. நீங்கள் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, எலிசா ஒரு இடத்துல தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு 3 மன்னர் கிங்ஸ் வந்து கேட்பாங்க. அவரால் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. அப்போது அங்கே பாட்டு பாடுற யாராவது பாணர்கள் இருப்பான்னு கேட்டு ஒருத்தர் வந்து மியூசிக் போட்டு பாட்டு பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக இவர் மேலே ஹோலி ஸ்பிரிட் இறங்கி வருவார். அதுதான் பர்பஸ் ஆஃப் த கொயர். ஸோ பர்பஸ் ஆஃப் த கொயர் இஸ் டு பிரிங் த அனாயிட்டிங் டு த பீப்புள். ஓகே, ஸோ as long as you focus on that, devil cannot come in. அது இல்லாமல் நாங்கள் ஒரு யூனிஃபார்மாக ட்ரெஸ்ஸு போடணும், நல்லா மியூசிக் போடணும், அழகாக பாட்டு பாடணும்னு போனாங்கன்னா ஏற்கனவே அங்கே உள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். பி கேர்ஃபுல். டெல் யூ பீப்புள், உங்கள் கொயர் மெம்பர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இதை பற்றி. ப்ரைஸ் தி லார்ட். Sure, uncle. ஓகே, குட். ஓகே, ஸோ ஜீசஸ் இஸ் சர்விங் அஸ் இல்லையா? ஏன்னா நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் நமக்கு சர்வ் பண்ணுறார். அதனால நம்மளால மற்றவங்களுக்கு சர்வ் பண்ண முடியும். ஓகே, அதே போல் நம்ம ஊழியம் பண்ணும்போது we are a servant of the people. அதை மறந்துடக்கூடாது. எஸ், we are children of God, பட் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது இப்போ பாருங்க, ஜீசஸ் பிதாகிட்ட போய் தனியாக ப்ரேயர் பண்ணும்போது வேற மாதிரி ஜெபம் பண்ணியிருப்பார் இல்லையா? டேடி எப்படி இருக்கிறீங்க என்ன எல்லாம் கேட்டிருப்பார். ஆனால் ஃபீல்டுக்கு வந்த அப்புறம் டேடியை பற்றி ஏதாவது பேசுகிறாரா? டேடியை பற்றி பேசுகிறாரு, ஆனால் டேடி கிட்ட போய் ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஜீசஸ் எங்கேயாவது ஃபீல்டில் பிதாகிட்ட ஜெபம் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? when he is coming to the people, he is praying to Jesus. He never prayed. லாசரை செய்யற நிகழ்ச்சியில ப்ரேயர் பண்ணிருப்பாங்க. தேங்க்ஸ் பண்றாரு பிரதர், ப்ரேயர் பண்ணல பிரதர். he is thanking God. ஓகேயா? 5 அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது தேங்க் பண்றாரு பிதாவுக்கு. ஓகே, ஸோ என்னுடைய ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றி தகப்பனேன்னு சொல்றாரு. அதுவும் எனக்காக சொல்லி இங்க இருக்கிற மக்களுக்காக சொல்றேன்றாரு. மக்கள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் when you say thanks with faith. நம்பிக்கை இருந்தால் தேங்க்ஸ் பண்ண முடியும் இல்லையா? லாசரை எழுப்புறதுக்கு முன்னாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜெபத்தை கேட்டதுக்கு நன்றின்றாரு இல்லையா? இப்போ மார்க் 11:24 என்ன சொல்றாரு? நீங்கள் எதெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கும் போதே அதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நம்புங்க, அப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்ன்றாரு. நம்புனா என்ன பண்ணுவோம்? தேங்க்ஸ் பண்ணுவோம். கரெக்ட்? ஐம் ரைட் வரோம்? கரெக்ட். எஸ். ஓகே ஓகே, ஒரு சிம்பிள். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு 70 மார்க் தான் வரும்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஜீசஸ் வந்து உங்களுக்கு காட்சியில் சொல்றாரு, உனக்கு 90 மார்க் வரப்போகுதுப்பான்னு சொல்றாரு. நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? யாருக்கு முகத்தில் ஒரு சிரிப்பே காணும்பா? ஓகே, வேற மாதிரி வச்சுக்கலாம். ஜீசஸ் வந்து சொல்றாரு, நீ வாங்கின லாட்ரி சீட்டுக்கு 1 கோடி ரூபா உள்ள போகுதுன்னு சொல்றாரு. இப்போ நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? இப்போ எல்லா முகத்துலயும் சிரிப்பு பாரு, எல்லாம் ஒரு பயங்கர சந்தோஷம். என்னப்பா இது மரியா, இதெல்லாம் சரியில்லை. 1 கோடி ரூபா லாட்ரி சீட்ல விழுதுன்னு சொன்னாலும் சிரிப்பு, பயங்கரமா சிரிப்பு வருது. நல்ல மார்க் வாங்கினா கவலை, சிரிப்பு வரல, கஷ்டம் இல்லை, கம்முன்னு இருக்கிறீங்க. ஓகே, என்னுடைய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து நேரில் வந்து சொல்லும்போது நம்ம நம்புறோம். ஆனால் நம்மளுக்கு பைபிள் எழுதி கொடுத்துருக்காரு இல்லையா? உன்னுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே சந்திப்பார்னு எழுதி கொடுத்துருப்பார். அதை படிக்கும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருதா? பிலிப்பியர் 4:19 நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார்னு சொல்லி ஒரு வாக்குறுதி எழுதி கொடுத்துருக்கார். இதை படிக்கும்போது நம்மளுக்கு இதே மாதிரி சந்தோஷம் வந்ததுன்னா உண்மையிலே இறை வார்த்தையை நம்ம நம்புறோம்னு அர்த்தம். யாருக்காவது ஒருத்தர் படிக்கும்போது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி துள்ளி குதிச்சு நீங்க சந்தோஷப்பட்டிருந்தீங்கன்னா இறை வார்த்தையை நம்ம நம்புறோம். நம்மளோட வித்தியாசம் புரியுதா? நான் சொல்ல டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஜீசஸ் நேரில் வந்து சொன்னா நம்ம நம்புறோன்றோம், ஆனால் வார்த்தையில் எழுதி கொடுத்ததை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு அந்த ஒரு சந்தோஷம் வரல, ஏன்னா நமக்கு நம்பிக்கை வரல. பிரைஸ் தி லார்ட். உண்மையான நம்பிக்கை என்பது இறை வார்த்தையை படிக்கும்போது நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வரணும். அந்த சந்தோஷம் வந்தாதான் நம்ம உண்மையிலே நம்புறோன்னு அர்த்தம். எல்லாம் குவைட்டா இருக்கிறீங்க. ஹலோ, நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. பைபிள் ஒரு வார்த்தையை படிக்கும்போது ஓஹோ ஜீசஸ் இப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரா, தெரியாம போச்சு, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு ஒருத்தருக்கு சந்தோஷமா சொன்னீங்கன்னா then you believe the word. Praise the Lord. பிரதர், நம்மளுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் டைம் இருக்கு? நான் பைபிள் ரீட் பண்ண
சில நாள் பைபிள் ரீட் பண்றப்போ நமக்கு அந்த டேக்கு பாசிட்டிவா வர்றப்ப நீங்க சொல்ற மாதிரி ஃபீல் ஆகுன்றது. இதே ஏதாச்சும் ஓகே ஏதாவது நெகட்டிவா வர்றப்போ அதே அளவுக்கு ஃபீல் ஆகாது. ஓகே சரி, பாசிட்டிவ் நம்ம படிக்கிற வார்த்தையில மட்டும் இல்லை. இப்போ அவர் இந்த நாளைக்கு இந்த வார்த்தைன்னு கிடையாது சிஸ்டர். எந்த வார்த்தையும் நம்ம சுதந்திரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க, மார்ச் மாத வாக்கு தத்துவம், பிப்ரவரி மாதம் வாக்கு தத்துவம், ஜீசஸ் அப்படிலாம் கொடுக்கல. இந்த வருஷ வாக்கு தத்துவம் அதெல்லாம் சும்மா மக்கள் ஏமாத்துறது. பைபிள் எங்கேயாவது ஜீசஸ் சொன்னாரா இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்துவம், இந்த மாசத்துக்கான வாக்கு தத்துவம் நீங்க சொல்லியிருக்காரா? அவருடைய வாக்கு தத்துவத்தை எப்போ நம்புறீங்களோ அப்போ அந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் சொந்தமாக நடக்க போகுது. ஓகே, எல்லா வாக்குறுதிகளும் எல்லா நேரத்திலும் நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம். அதனால இந்த மாசத்துக்கு இந்த வாக்குறுதி மட்டும், அந்த வருஷத்துக்கு இந்த வாக்குறுதி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது மக்கள் அதை அட்ராக்ட் பண்றதுக்கு சிலர் யூஸ் பண்றாங்க. டோன்ட் கோ வித் தட். எல்லா வாக்குறுதிகளும் எல்லா நேரத்திலும் நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியும் நம்புனீங்கன்னா. ப்ரைஸ் தி லார்ட். பிரதர் டைம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு 7 மணி ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு அங்கே துபாய் டைமுக்கு இந்த டைம் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு.